வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட முந்தைய கதை குடும்ப பலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ஆடி வெள்ளியை பற்றி தெரியும். நானும் இன்றைக்கி ஒரு ஆடி வெள்ளி கதையோடு தான் வந்திருக்கேன். வாங்க இன்றைக்கான கதையை பார்க்கலாம். ஆடி மாதம் பிறந்தது. வானம் முழுக்க கருமேகம். காற்று சில்லென்று வீசியது. கோவை மாவட்டத்தில் சின்னதொரு கிராமம்தான் திருநகர். அங்கே ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த வீட்டில் வசித்தவர்கள்தான் முருகன், லக்ஷ்மி, அவர்கள் மகள் மீனா, மகன் அருண். ஒரு 4 பேர் கொண்டு சின்ன சந்தோஷமான குடும்பம். முருகன் ஊர் பக்கத்து மில் ஒன்றில் கூலி வேலை செய்து வந்தார். லக்ஷ்மி அக்கம் பக்கத்து வீடுகளில் பாத்திரம் தேய்க்கும் வேலை செய்தார். வறுமை அவர்கள் வீட்டு நிரந்தர விருந்தாளி. ஆனால் குடும்பத்தில் அன்புக்கும் சந்தோஷத்துக்கும் என்றும் வந்ததே இல்லை. ஆடி மாதம் வந்தாலே லக்ஷ்மிக்கு சின்னதொரு நம்பிக்கை பிறக்கும். ஆடி வெள்ளி அம்மனை கும்பிட்டால் கஷ்டம் தீரும் என்று தன் அம்மா சொல்லிக் கொடுத்ததை இன்றும் தவறாமல் பின்பற்றி வருகிறார். இந்த வருடம் ஆடி முதல் வெள்ளி வந்தது. காலையிலேயே லக்ஷ்மி எழுந்து குளித்து வீடு சுத்தம் செய்து சுத்தமான பழைய புடவை ஒன்றை உடுத்தி கொண்டாள். வீட்டில் அரிசி மளிகை எதுவுமே இல்லை. நேற்று கிடைத்த கூலியில் 1/2 கிலோ அரிசியும் ஒரு எலுமிச்சை பழமும் சிறிது மஞ்சள் குங்குமமும் வாங்கி வந்திருந்தாள். அம்மா, இன்னைக்கு என்ன சமையல் என்று தூங்கி எழுந்து வந்த மீனா அம்மாவிடம் கேட்டாள். இன்னைக்கு ஆடி வெள்ளிடா, அம்மனுக்கு பொங்கல் வைக்க போகிறேன். எல்லாரும் சாமி கும்பிடலாம், சரியா அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாங்க. முருகனுக்கு நேற்று சம்பளம் தரவில்லை, அடுத்த வாரம்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வீட்டில் 1 ரூபா கூட இல்லை. கரண்ட்டு பில்லு கூட கட்டலை என்று வந்து ஃப்யூஸ் கட் பண்ணிட்டு போனாலும் போயிடலாம். ஆனாலும் லக்ஷ்மி மனதில் ஒரு தைரியம், அம்மன் பார்த்து கொள்வாள் அப்படின்னு அம்மன் மேலே மொத்த பாரத்தையும் போட்டு அடுப்பு பற்ற வச்சு 1/2 கிலோ அரிசியை கழுவி பானையில் போட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை அறுத்து சாறு பிழிஞ்சு சிறிது வெல்லம் இருந்தது, அதையும் போட்டாங்க. பொங்கல் வாசனை கம கம கமன்னு வீடு முழுக்க பரவுச்சு. குழந்தைங்க வயிற்றுல பசி, கண்ணில் ஆர்வத்தோட எப்படா சாப்பாடுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அருண் பயங்கர பசியோட, அம்மா சீக்கிரமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எப்பம்மா சாப்பிடுவோம் என்றான். பொருடா கண்ணா, முதல்ல அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், அப்புறம்தான் நம்ம சாப்பிடணும். நீ நல்ல பையன்ல, சொல் பேச்சு கேட்பல்ல அப்படின்னாங்க அம்மா. வீட்டு மூலையில் ஒரு சின்ன அம்மன் படம். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து எலுமிச்சை மாலை போட்டால் லட்சுமி. அவர்கள் வீட்டில் ஒரு சிறிய அகல் விளக்கு தான் இருந்தது. அதை ஏற்றினாள். அந்த விளக்கு வெளிச்சம் அந்த சின்ன குடிசையே நிறைத்தது. அந்த குடிசையை ஒளிமயமாக்கியது. ஓம் சக்தி, பராசக்தி, எங்கள் கஷ்டத்தை போக்கு தாயே, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அந்த வேலை நிலைக்கணும் என்று கண்ணீரோடு வேண்டினாள். மீனாவும் அருணும் கூட
கைகூப்பி நின்றார்கள். அப்போது வாசலில் ஒரு சத்தம். பக்கத்து வீட்டு பெரியம்மா வந்தாள். ஏ லக்ஷ்மி, என்ன பொங்கல் வாசனை வருது? இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கு பொங்கல் வைக்கிறியா? சரி வா, என் வீட்டுக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு அந்த பெரியம்மா கூப்பிட்டாங்க. லக்ஷ்மி தயங்குனா. இல்லைக்கா, வேண்டாங்க்கா, நாங்கள் இங்கேயே சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா. பெரியம்மா ஒரு தட்டில் சுட சுட இட்லியும் சட்னியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, வச்சுக்கோ, சாமி கும்பிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. லக்ஷ்மிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவ எதுவுமே பேசலை. புருஷன்கிட்ட சொன்னா, பார்த்தீங்களா அம்மன் எப்படி கை கொடுக்குறான்னு? அதுக்கு முருகன் எதுவுமே சொல்லலை. அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு. என்னடா இது, ஒரு ஆணாக பிறந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியலையே, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவரை ரொம்ப குத்துச்சு. மதியம் ஆச்சு. பொங்கல் நைவேத்தியமும் முடிஞ்சுது. 4 பேரும் உட்காந்து சந்தோஷமாக என்ன இருக்கோ அதை சாப்பிட்டாங்க. அன்னைக்கு அந்த எளிய பொங்கல் கூட அவ்வளோ அமிர்தமாக இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் முருகன், நான் வெளியே போய் வேறு தினப்படி வேலை எதுவும் கிடைக்குதான்னு பார்க்குறேன், அது கொஞ்சம் உதவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். மழை தூர ஆரம்பிச்சது. லக்ஷ்மி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புனான். சாயந்தரம் 5 மணி. ஆடி வெள்ளி சிறப்பு பூஜைக்காக ஊர்கோயிலில் மணி அடிச்சது. லக்ஷ்மி பிள்ளைகளை அழைச்சி கொண்டு கோயிலுக்கு கிளம்புனாங்க. வழியெல்லாம் தூறல், ரோடெல்லாம் வெறும் சேரும் சகதியுமாக இருந்துச்சு. கொடை கூட இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எப்படியாவது கோயிலுக்கு போய் அந்த அம்மனை தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட மழையில் நனைஞ்சிக்கிட்டே கோயிலை அடைஞ்சிட்டாங்க. கோயிலுக்கு வந்தால் கோபுரம் ஜகஜோதியாக அலங்காரத்தில் மின்னுச்சு. கூட்டம் ஜே 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 ஜேன்னு அவ்வளோ இருந்துச்சு. எல்லார் கையிலையும் கூழ், பொங்கல், பால், பழம், பூவு அப்படின்னு அவங்கவங்களால என்ன முடியுமோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அம்மனுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. லக்ஷ்மி ஒரு ஓரமாக நின்று அம்மனை பார்த்தா. தாயே, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு கண்ணை மூடி மனசார அந்த அம்மன் கிட்ட வேண்டுனா. அர்ச்சனை முடிஞ்சது. பிரசாதம் கொடுத்தாங்க. சூடான கூழ். அதை வாங்கி குடித்தப்போ உடம்பும் மனசும் அப்படியே குளிர்ந்து போச்சு. கோவில்லேருந்து வரும்போதே நல்லா இருட்டிருச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா முருகன் இன்னும் வரலை. லக்ஷ்மிக்கு ஒரே கவலையாயிடுச்சு. என்னடா, நேரம் போயிடுச்சு, இருட்டிருச்சு, தூறல் வேற வந்துக்கிட்டே இருக்கு, இவர் இன்னும் காணாமே அப்படின்னு ஒரே கவலை. அருண் வேற, அம்மா அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ஒன்றும் இல்லைடா,
அப்பா வந்துருவாரு அப்படின்னு சமாதானப்படுத்தினேன். ராத்திரி 9 மணி ஆச்சு. வாசல்ல ஒரு ஆட்டோ சத்தம். பார்த்தா அதிலிருந்து முருகன் இறங்கி வந்தாரு. கையில் ஒரு பை, முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. என்னாச்சு அப்படின்னு லக்ஷ்மி ஓடி வந்தா. லக்ஷ்மி, பதட்டப்படாத, நல்ல செய்தி தான். நம்ம ஊர் கோயில் திருவிழாக்கு லாரி லோடு இறக்க வேலை கிடைச்சிருக்கு. 3 நாள் வேலை, 3000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. லக்ஷ்மி அப்படியே அந்த அம்மன் படத்தை பார்த்து கை கூப்புனா. கணவர்கிட்டையும் சொன்னான், பார்த்தீங்களா, ஆடி வெள்ளி நம்ம சாமி கும்பிட்டதுக்கு அந்த அம்மன் நம்மளை கைவிடலை அப்படின்னு அழுதா. அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டில் முறையாக வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. பெரியம்மா கொடுத்த இட்லி, கோவிலில் கொடுத்த கூழ், கொஞ்சம் அரிசியில் சாதம். அன்னைக்கு அவங்க தூங்கும்போது கூட விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது ராத்திரி முழுக்க. அடுத்த நாள் விடிஞ்சது. முருகன் நாள் வேலைக்கு போனார். லக்ஷ்மியும் அவன் வழக்கமாக போகிற வீட்டு வேலைக்கு போனான். மீனா ஸ்கூலில் நல்லா படித்தா. அருண் விளையாட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். 3 மாதத்தில் அவங்க வீட்டு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. சின்ன டிவி ஒன்று வாங்கினாங்க. கரண்ட்டு பில்லு கட்டினாங்க. பெரிய மாற்றமாக வரலனாலும் மாற்றம் வர ஆரம்பிச்சுது, முன்னேற்றம் ஆரம்பிச்சுது. அடுத்த ஆடி வெள்ளி வந்துச்சு. இந்த முறை அவங்க வீடு முழுக்க விளக்கேற்றினாங்க. 50 கிலோ அரிசியில் பொங்கல் பிரசாதமாக செஞ்சு ஊர் முழுக்க கூப்பிட்டு விருந்தும் வச்சாங்க. லக்ஷ்மி அம்மன் முன்னாடி நின்று, அம்மா, தாயே, போன வருஷம் வீட்டில் ஒன்றுமே இல்லை, இருந்த 1/2 கிலோ அரிசியில் உனக்கு பொங்கல் வச்சேன். இந்த வருஷம் 50 கிலோ. நீதான் தாயே எல்லாம், எங்களுக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு மனமுருகி அழுதா. முருகன் பக்கத்தில் நின்று, நான் கூட அன்னைக்கு நம்பிக்கை இழந்துட்டேன், நீ இழக்கலை. அன்னைக்கு நீ அம்மன் மேலே வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம இப்படி நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படின்னாரு. மீனா பெரியவளானா, நல்ல வேலைக்கு போனான். அருண் கல்லூரிக்கு போனான். ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் அவங்க வீட்டில் விசேஷம், ஊரே பேசும். அந்த குடும்பம் ஆடி வெள்ளி அம்மன் புண்ணியத்தில் மேலே வந்துட்டாங்க அப்படின்னு. ஆடி வெள்ளி அம்மன் புண்ணியமும் இருக்குது, அவங்களோட உழைப்பும் இருக்குது. வருஷம் சீக்கிரமாக ஓடிப்போச்சு. முருகனும் லக்ஷ்மியும் முதியவர்கள் ஆகிட்டாங்க. ஆனாலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி அந்த ஊருக்கே பிரசாதம் கொடுக்கறத மட்டும் அவங்க மாற்றவே இல்லை. ஒரு முறை மீனா அவ குடும்பம், கணவர், பிள்ளைகள்னு எல்லாரோடையும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போது அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா, ஏம்மா ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ பெரிய பூஜை பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு. லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அன்னைக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா, ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த விளக்கு தான் இன்னைக்கு நம்மளை இவ்வளோ முன்னேற்றிருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. அதனால் அந்த அம்மனுக்கும் சரி, இந்த விளக்குக்கும் சரி, நாம் என்றைக்குமே நன்றியை மறக்கக்கூடாது.
அப்படின்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அருண் அமெரிக்காவிலேருந்து வீடியோ கால் பண்ணான். அம்மா இங்கே பார்த்தீங்களா, நானும் தவறாமல் இங்கே அம்மனுக்கு ஆடி விளக்கு ஏற்றிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து அவனோட வீட்டு பூஜை அறையை காமிச்சான். அன்னைக்கு ராத்திரி முழு குடும்பமும் வீடியோ காலில் ஒன்றா அம்மனை வேண்டி வணங்கினாங்க. ஆடி மாதம் முடிஞ்சுது. ஆனால் அந்த குடும்பத்தில் ஆடி வெள்ளி கொடுத்த நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே முடியாதுங்க. ஏழ்மையில் இருந்தாலும் செல்வம் வந்தாலும் அவங்க எப்பவும் ஒன்றா இருந்தாங்க. குடும்பம்னா ஒத்துமை, ஒன்றா நிற்கணும். புயலே வந்தாலும் சரி ஒன்றா நின்று அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை அவங்க வீட்டு சுவரில் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தைகளோட ஒரு ஆடி வெள்ளி கதையும் இருக்குது. இன்றைக்கும் ஒவ்வொரு ஆடி மாதமும் எல்லா வெள்ளிக்கிழமையும் முதல்ல அந்த திருநகர் கிராமத்தில் எல்லாரும் லக்ஷ்மி வீட்டு விளக்க தான் முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா அது வெறும் விளக்கு மட்டும் இல்லை, ஒரு தாயோட நம்பிக்கை, தந்தையோட உழைப்பு, பிள்ளைகளோட எதிர்காலம். இது லக்ஷ்மியோட வீடு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லார் வீட்டில் இருக்கிற விளக்கோட கதையும் தான். அதே மாதிரி சுகமோ துக்கமோ சந்தோஷமோ கஷ்டமோ அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு புயலையும் சமாளித்து வெளியே வரலாம். இறுதி வரை வாசித்த அனைவருக்கும் நன்றி. குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சரி செய்யப்படும். நாளை மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.